எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. மைவி த்ரெட்ஸில் எந்த ஒரு நியூஸும் எந்த ஒரு நியூ அப்டேட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப்பை அலசி அலசி ஆராய்ச்சிருக்கிறோம். நிச்சயமாக எந்த ஒரு அப்டேட்டும் யாருக்கும் கிடைக்கலன்றது தான் உண்மை. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய யூடியூபர்ஸ் வந்தாங்க. மைவி த்ரெட்ஸை பற்றி நிறையா நல்ல கருத்துக்களை சொன்னாங்க. மக்களுக்கு ஆறுதலாக இருந்தது, மக்களுக்கு இனிமையாகவும் இருந்தது. ஸோ இப்போ அவங்கெல்லாம் எங்கே போயிட்டாங்க அப்படின்னா, நிச்சயமாக அவங்க எல்லாம் உங்களை திருப்திப்படுத்த முடியல, உங்களை ஆறுதல் படுத்த முடியல, சரியான நியூஸ் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்றதா உண்மை. ஸோ இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு திருப்தியாக்கும் வழியில் நான் எதை சொல்ல போகிறேன்னு தெரியல. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன். இது வரைக்கும் திருப்திப்படுத்தினவங்க எல்லாருமே ஏதோ அவங்க சொந்த கருத்து, ஏதோ அவங்க அப்ளைனஸ் சொன்ன கருத்து, அதை சொல்லிட்டு உங்களை ஆறுதல் படுத்திட்டு இருந்தாங்க. ஒரு நோயாளிக்கு எவ்வளோ நாள் தான் ஒரு மோட்டிவான ஸ்பீச்சை கொடுத்து அவனை உயிர் வாழ வைக்க முடியும்? ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும்தான். மருந்து இல்லை அப்படின்னு சொன்னால் அவனுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. மருந்து வந்துடும், வெயிட் பண்ணுங்க, நல்லாயிடுவீங்க நல்லாயிடுவீங்கன்னு எவ்வளோ நாளைக்கு தான் சொல்லி உங்களை திருப்தியாக்க முடியும்? ஸோ அதனால் மருந்து கிடைக்காதனால அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. ஸோ இப்போது எம்டி அவர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு அப்டேட்டும் நம்மளுக்கு கொடுக்கல. ஆனால் சொன்னது மட்டும் சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ நிச்சயமாக அவர் பெரிய நம்ம கம்பெனி பெரிய லெவலில் கொண்டு போவ, ஒரு புரட்சியை பண்ணுவோம் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு போனார். லாஸ்ட் டைம் அவர் ஒரு தப்பு பண்ணியிருக்காரு. என்னன்னு சொன்னால், அப்டேட் அதாவது நம்ம கேஒய்சி அப்டேட்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஓஎம்க்கு மட்டும் அமௌண்ட் போட்டிருந்தாங்க. சின்ன சின்ன அமௌண்ட் போட்டு அதுக்கப்புறம் சிஎம் மெம்பர்ஸை வந்து சேர்த்தாங்க. ஏன் அந்த காரியத்தை செஞ்சுருக்கணும்? ஒன்று சிஎம்க்கு வந்து பேமெண்ட் கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணியிருக்கணும், அவர் வந்து கொடுத்துருக்கலாம். ஆனால் சிஎம் மெம்பர்ஸ்க்கு பணத்தை கொடுக்காம ஓஎம்மில் வர்ற ரூ. 100 200 மட்டும் பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இது ஒரு கேஸ், நான் வாதாடிட்டு வரேன், நம்ம கம்பெனியோட உண்மைத்தன்மை பற்றி சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போனால் இன்னும் வரல. அவர் நல்லவராக கூட இருக்கலாம். ஸோ நல்லவர் தான், வல்லவர் தான், மக்களுக்காக பாடுபட்டவர் தான். ஸோ நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த நல்லவர் இவ்வளோ நாள் வராமக்கு காரணம் இப்போ மாறி இருக்கலாம் இல்லையா? சில அரசியல் சூழ்ச்சிகள் நிமித்தம், சில நபர்கள் நிமித்தம். ஸோ எத்தனையோ கம்பெனி வருது, எத்தனையோ பேர் சம்பாதிக்கிறாங்க, எத்தனையோ பேர் ஓடிடுறாங்க. ஸோ நீங்கள் மட்டும் ஏன் ஜெனினா நீங்கள் பாடுபடணும்? இந்த கேஸை கரெக்டாக கொண்டு போய் மறுபடியும் மக்களை மறுபடியும் கம்பெனியில் கொண்டு போய் நிறுத்தணும், ஸோ இந்த கம்பெனியாக நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவரை மாற்றிருக்கலாம் இல்லையா? ஸோ அவர் மாறி இருக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் ஏன் அந்த கேஸ் இவ்வளோ தூரம் இழுக்கணும்னு அவசியம் இருக்குது? நல்ல கம்பெனின்னு சொன்ன போன கம்பெனி 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, இன்னும் ஏன் வந்து கொண்டு வரல? ஏன் கொண்டு வர முடியல? என்ன நம்பிக்கையில் அவர் போனார்? நம்பிக்கையில் போனாரா இந்த கேஸ் இழுக்கும், இப்படி தான் இழுக்கும், அப்படியே இழுத்தடிச்சிட்டு மக்களை வந்து அவர் மறக்கிற வரைக்கும் அப்படியே இந்த கேஸை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சாரா? எந்த ஒரு அப்டேட்டும் கிடையாது. ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் நிறைய நம்பிக்கை அளிக்க வகையில் டைரக்டர்ஸ் இருந்தாங்க, நிறைய அப்ளைனர்ஸ் இருந்தாங்க, சொன்னாங்க, எவ்வளோ விஷயங்கள் சொன்னாங்க. நம்பிக்கை எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி போயிருந்தா கூட நிறைய பேர் அவங்கள மண்டை கழுவி, ஸோ இல்லை கம்பெனி வேறு லெவலில் வரப்போகுது, ஸோ இப்போது நீங்கள் இந்த பிளானை அப்கிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூச்சர் நல்லாயிருக்கும், உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும், எல்லா மோட்டிவேஷன் பேச்சும் ஒவ்வொரு வாரமும் மீட்டிங் வச்சு நடத்துனாங்க, எல்லாம் பண்ணாங்க. இப்போ அவங்களாம் எங்கே? அவங்களுக்கு கூட ஒரு நியூஸ் கிடைக்கலையா? அவங்க போய் ஒரு நியூஸை கலெக்ட் பண்ணிவிட்டு மக்களுக்கு ஏன் சொல்லக்கூடாது? மக்களே, இதெல்லாம் ஒரு சூழ்ச்சியாக இருக்குது. இது வரைக்கும் யூடியூப்பில் எத்தனையோ பேர் போட்டு போயிட்டாங்க, அப்படி வரும் இப்படி வரும்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு சேனலும் இது வரைக்கும் இல்லை. ஏதோ உங்களை திருப்திப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கலாம். ஆனால் மக்கள் வந்து ஏமாந்துட்டாங்களே, அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கலான்னு சொல்லி தான் அவங்க பேசியிருக்கலாம். ஆனால் அந்த ஆறுதல் எவ்வளோ நாளைக்கு தான் வரும்? மருந்து இல்லைன்னா அவனுக்கு மரணம் தான் இல்லையா? ஸோ அதனால் மக்களே, ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒன்றுபட்டு இந்த காரியத்தை நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்தால் மட்டும்தான் இதுக்கான வழிவாசல் கிடைக்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த கேஸ் இப்படியே தான் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு தான் இருக்கணும். மைவி த்ரெட்ஸ் என்னாச்சு, மைவி த்ரெட்ஸ் என்னாச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்பில் தான் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கணும். ஆனால் ரியாலிட்டியாக நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கான பாசிபிலிட்டி கிடைக்குது. உங்களுக்கு என்ன பிரதர், பணத்தை எடுத்துட்டீங்க அதனால இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லலாம். நான் எடுத்தது 4 lakhs தான். அந்த 4 lakhs மறுபடியும் என்ன பண்ணுவோம்? நிறைய பேர் அப்படியா நிறைய அப்ளைனர்ஸ் வந்து நிறைய சம்பாதிச்சிட்டாங்க சொல்கிறாங்க. யூடியூப்பில் பார்த்த அத்தனை பேரும் சம்பாதிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் சம்பாதிச்ச அத்தனை பேருக்கும் எல்லாருக்கும் ஒரு ஆசை ஒன்று இருக்கும்ல, யாரும் அது வாங்கணும் இது வாங்கலாம் இல்லை, மறுபடியும் என்ன பண்ணலாம், இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு டவுன்லைன் அடிச்சு உதவி பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் தான் நானும்
என் பேரண்ட்ஸுக்கு நான் எனக்கு வந்த பணத்தை அப்படியே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அப்படியே குடுத்துருக்கிறேன். ஸோ இன்வெஸ்ட்மென்ட் சொல்லக்கூடாதுல்ல. பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். அது கூட நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல போடுவீங்க. அதனால பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த கம்பெனில பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். அது ப்ராடக்ட் எதுவுமே வாங்கல. ஸோ இதுதான் உண்மை. இதுதான் ட்ரூத்து. நான் நெறையா வீடியோஸ் போட்டிருந்தேன். ஸோ எல்லாரும் நீங்க பணத்த எடுத்துட்டீங்க. அதனால இப்படி பேசுறீங்க. கம்பெனிக்கு சாதகமா பேசுறீங்கன்னு சொன்னீங்க. ஆனா சொல்றேன், என்னைப் போல தான் அத்தன பேரும், பணம் சம்பாதிச்ச அத்தன பேரும், மறுபடியும் கம்பெனி எல்லாம் ஜென்யூனான கம்பெனின்னு சொல்லிட்டு, மறுபடியும் டவுன்லைனர்ஸ்க்கு, அவங்க சொந்தக்காரங்களுக்கு அந்த பணத்த எடுத்து குடுத்து ஐடி போட்டிருக்காங்க. அப்போ இந்த பணம் எல்லாமே ரொட்டீனா அங்கேயே தான் இருக்குது. யார் கையிலயும் முழுமையான பணம் இல்ல. ஒரு சில பேர் நேர்த்தியா 1 ஐடி, 2 ஐடி போட்டுட்டு எல்லார் பணம் வந்து அவங்க பணம் வந்துட்ட பிறகு எந்த ஒரு ஐடியும் சேர்க்காம இருந்தவங்களுக்கு பிரச்சனை இல்ல. கன்டினியூஸா சேர்த்தவங்களுக்கு தான் பிரச்சனை. அதுவுமே இந்த கேஒய்சி அப்டேட்ன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் சேர்ந்தாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு பெரிய பிரச்சனை. எவ்வளோ டிப்ரஷன்ல எத்தன பேர் பணத்த கேட்டு ஆ தொந்தரவு பண்றாங்கன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். எத்தன பேர் அழுகுறாங்க, எத்தன பேர் வந்து ஆ மரண தருவாயில பேசுறாங்கன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். நெறைய பேரு எனக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு ஒரே ஒரு தீர்வு, மக்களாகிய நீங்கள் எந்த இடத்துல போனா இதுக்கு சொல்யூஷன் கிடைக்குன்றத நீங்க ரிசர்ச் பண்ணி அந்த இடத்துக்கு போகணும். நீங்க யூடியூப்பை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு சொல்யூஷன் கிடைக்காது. ஸோ அதனால இது இப்படியே விடக்கூடாது மக்களே. சீக்கிரமா இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கணும். அசோக் அவர்கள் கூட நான் பேசினேன். அவரும் அப்படிதான் சொல்றாரு. இந்த கம்பெனி ஜெனுவினான கம்பெனியோ, நல்ல கம்பெனியோ, கெட்ட கம்பெனியோ அது தேவை கிடையாது. ஏன் அந்த கேஸை இவ்வளோ தூரம் இழுக்கணும்? அவசியம் என்ன இருக்குது? சீக்கிரம் ஃபினிஷ் பண்ணுங்க. ஃபினிஷ் பண்ணாதானே மக்களுக்கான ஒரு தீர்வு கொடுக்க முடியும். ஒண்ணு கேஸ் வந்து ஹெண்ட் ஆச்சுன்னா மட்டும்தான் மக்களுக்கு என்ன பணத்தை கொடுக்கணும், எப்படி அடுத்து பண்ணணும் அப்படின்றது ஒரு விஷயம் தெரியும். இந்த கேஸ் இப்படியே இழுத்துருந்தாங்கன்னா, அந்த கேஸை வச்சுட்டே மக்கள்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காது மக்களே. ஸோ நான் வந்து இந்த வீடியோவில் கம்பெனிக்கு சாதகமாக பேசுகிறனோ, கம்பெனிக்கு அகெயின்ஸ்டாக பேசணும் அது முக்கியம் இல்லை. நீங்கள் இதுவரைக்கும் வெயிட் பண்ணதெல்லாம் போதும். இனி இதுக்கான விஷயத்த ஸ்டெப் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். இனி யூடியூப்ல சர்ச் பண்ணுறதை விட்டுட்டு எங்கே போகணுமோ அங்கே போங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கான தீர்வு கிடைக்கும் மக்களே. இதே போல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், விஜயராகவன் அப்படின்ற ஒருவர் இருந்தார் இல்லையா? ஸோ அவரை தலையில தூக்கி வச்சு கொண்டாடணும். அவரை சீஃப் கெஸ்டா கொண்டாடணும். ஸோ இப்போ அவர் எங்க? ஆ? இத்தனைக்கும் காரணம் அவருதான். அன்பார்ந்த சேனலை ஓபன் பண்ணாரு, அரசியல்ல வரேன்னு சொன்னாரு, பெரிய ஆப்பு வச்சுட்டு போயிட்டாரு. அவருனால தான் இத்தனையும் பிரச்சனை. அந்த மனிதர் எங்க? சீஃப் கெஸ்ட்னு கொண்டாடணுமே அந்த மனுஷன் எங்க? இதெல்லாம் மறைமுகமா இருக்கிறதுனால இதுல சூழ்ச்சி இருக்குது. இது வரைக்கும் நம்பினதெல்லாம் போதும் மக்களே. இனி எதையும் நம்பாதீங்க. போங்க. எங்க போகணுமோ அங்க போங்க. போய் ஒருத்தரா போகாதீங்க. ஒரு கூட்டமா போங்க. கூட்டமா போய் உங்களோட தேவைய கேளுங்க. உங்களோட பிரச்சனைய சொல்லுங்க. பிரச்சனைய சொல்லக்கூடிய இடத்துல சொன்னா மட்டும்தான் உங்களுக்கான தீர்வு கிடைக்கும். இல்ல அப்படின்னு சொன்னா, அந்த பிரச்சனைய நம்ம வாழ்க்கையில வச்சுக்கிட்டு வேதனைப்பட்டுட்டு இப்படியே தான் வாழ முடியும். ஓகே மக்களே, இது வரைக்கும் நான் பேசியிருக்கிறேன். நானும் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏதாவது நியூ அப்டேட் வந்துச்சுன்னா நிச்சயமா நான் வீடியோ போடுவேன். ஸோ நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.